ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் திராவிடம் இருப்பதால் தான் எதிரிகள் பலமுறை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போகிறார்கள். விழுப்புரம் நலத்திட்ட விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததாக சென்னையில் ஒருவர் கைது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை. முல்லை பெரியாறு அணை உடையும் என கூறுவது காமிக்ஸ் கதை போல் உள்ளது. உச்சநீதிமன்றம் விமர்சனம். மௌனி அமாவாசை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் ரயில்கள் மற்றும் பேருந்துகள். நாட்டின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது. உத்தரகண்ட் மாநிலத்தின் டேராடூன் நகரில் போட்டியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பந்திப்பூர் வனப்பகுதி நெடுஞ்சாலையில் உணவுக்காக வாகனங்களை மறிக்கும் காட்டு யானை. அடிக்கடி போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் திராவிடம் இருப்பதால் தான் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலமுறை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போகிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 133 கோடி ரூபாய் மதிப்பிலான 116 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 425 கோடி ரூபாய் மதிப்பிலான 231 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். 324 கோடி ரூபாயில் 35,000 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு 11 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் 29 கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் 35 கோடி ரூபாயில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். செஞ்சி மற்றும் மரக்காணத்தில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்றும், விக்கிரவாண்டி கக்கன் நகரில் 1.5 கோடி ரூபாயில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை நடத்த கேரள அரசு தடையாக உள்ளதாகவும், அதற்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரியும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் பெரியாறு அணையில் 142 அடி வரை நீர்த்தேக்கத்தில் எந்த பிரச்சனை இல்லை என்றும், முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு செய்ய தேவை இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முல்லை பெரியாறு அணை உடையும் என்பது காமிக்ஸ் கதை போல் உள்ளது என்றும், முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பல பருவமழை காலங்களை கடந்தும் நிலையாக உள்ள இந்த அணையை கட்டிய பொறியாளர்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பஞ்சாபில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியின் பொழுது பீகாரின் தர்பங்கா பல்கலைக்கழக அணியினரால் தாங்கள் தாக்கப்பட்ட நிகழ்வு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று என்று தமிழகத்தின் அன்னை தெரசா பல்கலைக்கழக வீராங்கனைகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் நமது ஆதன் யூடியூப் சேனலுக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். பஞ்சாப்ல நடைபெற்ற போட்டியில் கலந்துட்டீங்க, என்ன பிரச்சனை நடந்ததுங்க? குவார்டர் ஃபைனல் வந்து மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கு எல்எம்என்யூ தர்பங்காவுக்கு நடந்துச்சுங்கன்னா லாஸ்ட் 5 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. நான் ரைட் போனப்போ நான் கிக் விட்டோடனே அவங்க வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அடித்தேன். அப்புறம் என்னுடைய பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. அப்புறம் கோச்சஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற பிரச்சனை வந்து தடுக்கிறது தான் வந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த அஃபிஷியல்ஸ், வாலண்டியர்ஸ், பப்ளிக்ஸ் இந்தமாரிலாம் சேர்ந்து அவங்களே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் சாரையும் வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் செல்வகுமார் சாருக்கு வந்து அப்புறம் நாங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி சொன்னோம். அவங்க வந்து உணவுத்துறை மினிஸ்டர் சக்கரபாணி சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இஷ்யூ அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சார் வந்து உடனே டெப்டி சார்கிட்ட வந்து பேசிட்டோன்னே அப்புறம் சாரை ஸ்டேஷன் கூப்பிட்டுவாங்களே. அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசி அப்புறம் டக்குன்னு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி சாரை வந்து திரும்பி வந்து விட்டோடனே அதுக்கப்புறமேட்டுக்கு டெப்டி சிஎம் சார் வந்து எங்களுக்கு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து பஞ்சாப்லேருந்து நியூ டெல்லி வரையும் எங்களை அரேஞ்ச் பண்ணி ட்ராவல்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். சென்னைக்கு எக்மோரில் வந்து காலைல இப்போ தான் மார்னிங் வந்து சேர்ந்தோம்.
எங்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எங்கள் சக்கரமணி சார்னால தான் வந்து எங்கள்கிட்ட டெப்டி சிஎம்டி சார்கிட்ட வந்து பேச முடிஞ்சுச்சு. அதனால் எங்கள் சக்கரமணி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ ஒரு கடுமையான ஒரு பயிற்சிக்கு மத்தியில் நம்ம அந்த போட்டியில் கலந்து வெற்றி பெறதுக்கு போனோம். ஆனால் இது போகிற ஒரு கலவரமாக ஆயிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, நான் பொசிஷன் போனால் அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ நாங்கள் வந்து ஜாப்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சி போயிருந்தோம். ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி இப்படி ஆனதுனால ரொம்ப கஷ்டப்படுறோங்கண்ணா. இந்த வருஷம் வந்து ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு கூட வந்து ஒரு அப்சர்வர் வந்து ஒரு 3 பேர்னா, அதாவது இந்த நார்த் சைட்லேயே வந்து எடுத்து நடத்தாமல் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோனும் வந்து எடுத்து நடத்தினா நல்லா இருக்குங்கண்ணா. நார்த்லேயே வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே நடக்குதுங்கண்ணா. இல்லை, அவங்க மணியும் சொல்ல முடியாது. குருகாஷி வந்து இதுக்கான கரெக்டான நடவடிக்கை எடுக்கலைங்கண்ணா. அங்கே நடக்கிற ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து கிளியர் பண்ணலை. அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே எங்களுக்கு பண்ணவே இல்லை. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டித் தொடரை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். டேராடூனில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறும். தடகளம், நீச்சல், துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், பேட்மிண்டன், ஹாக்கி, குத்துச்சண்டை, பளுதூக்குதல் உள்ளிட்ட அனைத்து ஒலிம்பிக் விளையாட்டுகளும் இடம்பெற்றுள்ளன. 32 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. டேராடூன், ஹரித்வார், நைனிடால், ஹல்த்வானி, ருத்பூர், சிவபுரி, நியூ தேஹ்ரி ஆகிய 7 மையங்களில் 18 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டு திருவிழாவில் 38 அணிகளை சேர்ந்த 10,000 வீரர் வீராங்கனைகள் களமிறங்கி உள்ளனர். இதில் தமிழகத்திலிருந்து 391 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம் டெல்லியில் நாளை காணொலி வாயிலாக நடைபெற உள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கோடைக்கால தண்ணீர் தேவையை முன்னிறுத்தி தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு பிரதிநிதிகள் வலியுறுத்துவார்கள் என தெரிகிறது. தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையே உள்ள காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆணையத்தின் சார்பில் அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு தொடர்புடைய மாநிலங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். புதுக்கோட்டை அருகே 20 ஆண்டுகளுக்கு பின் முன்னாள் பள்ளி மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களுடைய பழைய நினைவுகளை அசை போட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் அருகே திருப்புணவாசலில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தர் மேல்நிலைப் பள்ளி கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இங்கு இப்பகுதியை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் பலர் விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். அங்கு கடந்த 1985 முதல் 2023ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம் வரை படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000க்கும் அதிகமான முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்து கொண்டதால் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ISIS என்ற தீவிரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததாக சென்னையில் அல்பாசி என்பவரை தேசிய புலனாய்வு முகமையினர் கைது செய்தனர். தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக சிலர் மறைமுகமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற புகாரின் பேரில் கடந்த சில வாரங்களாக பல்வேறு மாவட்டங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை முதலே சோதனை நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மற்றும் புரசைவாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட 15க்கும் அதிகமான இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் சென்னையில் புரசைவாக்கம் அழகப்பா சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அல்பாசி என்பவரை கைது செய்தனர். 25 வயதான அல்பாசி சென்னையில் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மௌனி அமாவாசை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பிரயாக்ராஜ் நகரை ஒட்டிய திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இன்றுடன் முதல் புனித நீராடல் முடிவடைந்து நாளை மௌனி அமாவாசையொட்டி 2ஆம் கட்ட அமிர்தஸ்தானம் தொடங்குகிறது. மௌனி அமாவாசை நாளில் மக்கள் புனித நதிகளில் நீராடி தான தர்மங்கள் செய்வார்கள். இந்த நாள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதால் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட மகா கும்பமேளாவுக்கு லட்சக்கணக்கானோர் படையெடுத்து வருகின்றனர். இதனால் பிரயாக்ராஜுக்கு வரும் ரயில்கள், பேருந்துகள் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. முதுமலை அடுத்த பந்திப்பூர் வனப்பகுதி நெடுஞ்சாலையில் தனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என உணவை எதிர்பார்த்து அவ்வழியாக செல்லும் வாகனங்களை காட்டு யானைகள் தடுத்து நிறுத்தி அலப்பறை செய்து கொண்டிருக்கிறது. சாலையில் வாகனங்கள் வரும்பொழுது ஓடோடி சென்று தடுத்து நிறுத்துவதும்
அவற்றில் ஏதேனும் சாப்பிட இருக்கிறதா என தேடி பார்ப்பதற்காக அதன் அலப்பறைகள் தொடர்கிறது. உணவு எதுவும் இல்லாததால் ஆத்திரத்தில் ஒரு வாகனத்தை முட்டி தள்ளிய நிகழ்வு வாகன ஓட்டிகளை அச்சத்தில் ஆழ்த்தியது. இதனால் அச்சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சம்பவங்கள் வழக்கமாக இருக்கின்றன. புகழ்பெற்ற திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 25 நாட்களில் 1,19,00,000 ரூபாய் ரொக்கம், 233 கிராம் தங்கம் ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருத்தணியில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி என பல்வேறு அண்டை மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் தொடர்ந்து வருகை தருகின்றனர். பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற காணிக்கையாக மலைக்கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் உண்டியல்களில் பணம் மற்றும் நகை உள்ளிட்ட விலையுயர்ந்த பொருட்களை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கோவில் உண்டியல் எண்ணப்பட்டதில் கடந்த 25 நாட்களில் சுமார் 1,19,00,000 ரூபாய் பணம், 233 கிராம் தங்கம், 5,128 கிராம் வெள்ளி ஆகியவை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தேயிலை தோட்டத்தை ஒட்டிய வனப்பகுதியில் சுமார் 200 அடி பள்ளத்தில் யானையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. அப்பொழுது அங்கு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை இறந்து கிடந்தது தெரிய வந்தது. உயிரிழப்பிற்கான காரணத்தை அறிய உடற்கூறு ஆய்வு நடத்த வனத்துறை அதிகாரிகள் முடிவு செய்தனர். கடந்த 2 மாதங்களாக இந்த யானை அந்த பகுதியில் நடமாடி வந்ததாக அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இந்திய அணி இப்போட்டியில் களமிறங்கியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் முதல் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான 3வது T20 போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஹாட்ரிக் வெற்றி முனைப்புடன் களமிறங்கும் இந்திய அணி T20 தொடரை தன்வசப்படுத்துவதில் தீவிரம் காட்டுகிறது. அதே சமயம் முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி இந்தியாவின் முயற்சிக்கு தடை போட முழு திறமையும் வெளிப்படுத்த காத்திருக்கிறது. இதனால் இன்றைய போட்டியில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் ஆதன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.